உடனே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சுரேஷ் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி நானும் சுரேஷ் தான் போனேன். அதே மாதிரி தான் நான் சுரேஷ் அடுத்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி, மெயின்ஸ் பாஸ் பண்ணி, இன்டர்வியூ பாஸ் பண்ணி, இன்னைக்கு ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி கனடா பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் இருக்கும். அவங்கள கூட கோச்சிங் கொடுக்குற சுரேஷ் அந்த அகாடமி மீன்க்கு வேற எந்த அகாடமியும் பார்க்க முடியாது. ஸோ என் பேர் மார்ஷல் மோனிகா. நான் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணி நான் வந்து கனடா பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ எங்க அப்பா பேர் வந்து ராயர், அவங்க வந்து ஃபிஷர்மேன், கடலுக்கு மீன் பிடிக்கிறாங்க. அப்புறம் அம்மா பேர் வந்து சுகந்தா, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்புறம் வந்து என்னோட ஸ்கூலிங் பத்தி சொல்ல போனா நான் வந்து ஹோலிகிராஸ் ஆங்கிலோ ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் வந்து என்னோட பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ ஸ்கூலிங்ல இருந்தே எனக்கு மேக்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் படிக்கிறதுனால பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு 2 சென்ட் மேரிஸ் காலேஜ்ல நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நான் வந்து என்னோட காலேஜ்ல நான் 3rd ரேங்க் ஹோல்டரா இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப டெய்லிலாம் நான் படிக்கிற கேட்டகரி கிடையாது. ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நாள் தான் நான் படிப்பேன். அது வந்து ஆனா கிளாஸ்லாம் நல்லா கவனிப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து அப்படி படிச்சதான் நான். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா எம்எஸ்சி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா பிஎஸ்சி முடிச்ச உடனே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. உடனே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சுரேஷ் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி நானும் சுரேஷ் தான் போனேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி அந்த ட்ராக்ல போகலான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து எம்எஸ்சியும் ட்ரை பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு நீ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் மாஸ்டர்ஸ் பண்ண போனேன். டூடுக்கு வேணாம் எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மதுரையில பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். லேட்டா காலேஜ்ல அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவும் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ மாஸ்டர்ஸ் நான் அங்கே போய் பண்ண போனப்போ அங்கதான் என்னோட லைஃப் சேஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன்லாம் நிறைய நடந்துச்சு. அங்கதான் எனக்கு ஜீசஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிய வந்துச்சு. என்னோட லைஃப் எப்படி மாறிட்டுன்னு சொல்லலாம். என்னோட சோஷியல் மீடியா எல்லாமே நான் வந்து விட்டேன். எஸ்பாவோட அன்புனால நான் வந்து பெருசா எதுவும் பார்க்க முடியல. ஸோ எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் வந்து எம்எஸ்சி முடிச்சிட்டேன். எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சுரேஷ்ல திருப்பியும் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா ஒரு டைலமா இருந்துச்சு, நெட்ல ப்ரொஃபஸரா பண்ணலாமா இல்ல பேங்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ சரி சுரேஷ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ கரெக்டா May 4th வந்து இன்ட்ரோ கிளாஸ் வச்சிருந்தாங்க. May 4th தான் என்னோட பர்த்டேயும் கூட. ஸோ எனக்கு கரெக்டா இருந்துச்சு, இது கத்தோடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா இது ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண அப்புறமே எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான் எனக்கும் இருந்துச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ராஜா சார் இருந்ததுனால ராஜா சார் பயங்கர மோட்டிவேஷனலா காமெடியா கொண்டு போனதுனால எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. சும்மா காலேஜ் ஜாலியா எப்படி போறாங்களோ அதே மாதிரிதான் எனக்கும் போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரிதான் நான் சுரேஷ் அடுத்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி, மெயின்ஸ் பாஸ் பண்ணி, இன்டர்வியூ பாஸ் பண்ணி, இன்னைக்கு இங்க ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமும் பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி கனடா பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ சுரேஷ்ல வந்து குவாட் லெவல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச், அடுத்து சூப்பர் பேட்ச், எல்லா இன்டர்வியூக்கும் எல்லாமே நம்மளே பண்றதா சொல்லியிருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் பேட்ச் போனப்போ இந்த ரேங்கிங் மெத்தட்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்குள்ள வரணும் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஆசையோட தான் படித்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ்லயும் நிறைய தடவை ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd ரேங்க் எக்ஸ்பெக்ட் நான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே படிக்கிற அக்காக்கள் தான் அவங்க வந்து எடுப்பாங்க, அண்ணன் வெண்கட்டணம்லாம் எடுப்பாங்க. ஸோ அது அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிதான் அதுக்கப்புறம் அந்த எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து மெயின்ஸ் பேட்ச் போகும்போதுல ஜஸ்ட் கொஸ்டின் செலெக்ஷன் தான். டெய்லி ரெகுலரா கிளாஸஸ் போனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுரேஷ்ல வெறும் கிளாஸஸ் போனாலே போதும். இங்க வீட்டுக்கு வந்து கூட நான் பெருசா எதுவும் கரெக்ஷன் எல்லாம் பார்த்தது இல்லை. நான் ப்ரே பண்ணுவேன், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிப்பேன். மற்றபடி பெருசா எதுவும்லாம் பண்ணதில்லை. மெயின்ஸ் பேட்ச் கொஸ்டின் செலெக்ஷன், டெய்லி டெஸ்ட் போடுறது தான். அதுலயே எனக்கு வந்து எப்படி அதை டேக்கிள் பண்ணணும் அது எல்லாமே தெரிய வந்துட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எழுத போன மெயின்ஸ் வந்து ஐபிபிஎஸ்பியோட மெயின்ஸ் தான். அதுவே எனக்கு கிளியர் ஆயிட்டு எனக்கு செக்ஷனல் கிளியர் ஆகணும்னு மட்டும் தான் நினைச்சேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சு போனது எதுவுமே வரல. ஒரு 2 மார்க்ஸ் வந்து எஸ்மான் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கிறதுனால அதுவுமே கிளியர் ஆயிட்டு அடுத்து வந்து இன்டர்வியூக்குன்னு வரும்போதுலாம் இங்க பயங்கரமா கோச்சிங் கொடுத்தாங்க. ஏன்னா மார்க் இன்டர்வியூ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் ராஜா சார் எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதே கொஸ்டின்ஸ் தான் எனக்கு மெயின் இன்டர்வியூலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2வது நான் மார்க் இன்டர்வியூ போறப்போ ஆல்ரெடி படிச்ச அக்காக்கள் தான் அங்க இருந்தாங்க. ஸோ என்னோட ரிவ்யூல எனக்கு தேவையான இது சொல்றது மட்டும் இல்லாம பாசிட்டிவ்ஸையும் அழகா எடுத்து கூறுற மாதிரி இருந்துச்சு. கான்பிடென்ட்டா என்ன திருப்பி அங்க போய் பேச வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் சுரேஷ் இன்ஸ்டிடியூட்க்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்துல கத்தரோட இருக்கிறதுனால இது சாத்தியமாச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். ஃபர்ஸ்ட் வந்து காட்க்கு தான். கடவுள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்கே நின்றுக்க மாட்டேன். அந்த நாள் அமைகிறது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. லக்குன்னு சொல்லுவாங்க. லக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கத்தரோட கிருபை இருந்தா கண்டிப்பா நடக்கும். ப்ரிலிம்ஸ் டே மெயின்ஸ் டே அமைகிறத பொறுத்து தான். ஸோ அந்த கத்தரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா இன்னும் அதிகமா ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது எங்க அப்பா அம்மாவுக்கு நான் கண்டிப்பா தேங்க் பண்ணி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருக்காங்க. அப்பாலாம் ஒவ்வொரு தடையும் 850 கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நீ ஏன் இது பண்ற, செலவு பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவுமே நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாம என்ன நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து சுரேஷ் இன்ஸ்டிடியூட் கண்டிப்பா தேங்க் பண்ணி ஆகணும். நான் எப்படி படிப்பேன்னா முந்தின நாள் படிக்கிறதுக்கு கிடைக்குது தான். ஸோ அப்படிலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இருந்தா கிளியர் பண்ணிக்க முடியாது. ஆனா இவங்க வந்து நல்லா ஸ்கூல் போற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஹோம்ஒர்க் செக் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ரெகுலரா டெஸ்ட் போடுறதுக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இவ்வளவு அஃபோர்டபுளான ஃபீஸ்ல எந்த இன்ஸ்டியூட்டுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்போ இவ்வளவு அஃபோர்டபுளான ஃபீஸ்ல ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மெயின்ஸ் பேட்ச் மெயின்ஸ்லாம் எக்ஸாம் போகணும்னா அவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. லஞ்ச் எல்லாமே அவங்களே பார்த்து தந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அவங்க பண்ணித்தராங்க. ஸோ அதுக்காக சுரேஷ் இன்ஸ்டியூட்டுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கோமதின்னு ஒரு ஃப்ரெண்ட், அவ எனக்கு ரொம்ப அவளும் நானும் சேர்ந்துதான் இருக்கணும். எஸ்தர் எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும். அவங்க இன்னும் கிளியர் பண்ணல, நான் அவங்க கிளியர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா டிராவலிங் எல்லாத்துக்கும் அவங்க அப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்துதான் அப்பப்ப நாங்க போய்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் பிரிண்ட் எடுத்து கொடுக்கறது, அப்புறம் அங்க போய் அங்க ஸ்டே பண்றதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கோமோட அப்பா இருந்தாங்க. ஸோ கோமாக்கும் தேங்க் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அப்புறம் ஜெரோம் அக்கான்னு ஒரு அக்கா, அவங்களும் சுரேஷ்ல தான் பாஸ் பண்ணாங்க. அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எங்க அப்பா பேர் ஃப்ரெஷ்மேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி இது எங்க அம்மா சுரேஷ் சேர்த்ததுக்கு பிறகு அவங்க கொடுத்த கோச்சிங்ல ஓரளவு எல்லாமே ஃபர்ஸ்ட் ரூம்லேயே அட்டன் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப சுரேஷுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு தூரம் தெரிஞ்சு கொண்டு போன சுரேஷுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நான் எல்லா இதையும் பார்த்துருக்கேன். ஆனா அந்த சுரேஷ் எல்லாமே வந்து எப்படி நன்றி சொல்லனே தெரியல. நம்ம காலையில 6 மணிக்கெல்லாம் போயிடுவா, 10 மணிக்கு தான் வருவா. வந்தாலும் அவ வந்த உடனே ப்ரேயர்ல இருப்பா. ப்ரேயர்ல இருந்துட்டு உடனே அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ஒவ்வொரு நாளும் 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் இருக்கும். அவங்கள போல கோச்சிங் கொடுக்குற சுரேஷ் அந்த அகாடமி மீனுக்கு வேற எந்த அகாடமியும் பார்க்க முடியாது. அது போல குறைஞ்ச இதுல 15,000 ஒரு நல்ல ஒரு இத பார்க்கணும்னா அவங்கள அடிக்க முடியாது. அந்த ராதா சாரும் இப்படிதான் நல்ல பிள்ளைகளுக்கு நல்லா கோச்சிங் கொடுத்து என்னென்னலாம் பயிற்சி வைக்கணுங்கிற பாடத்திட்டங்கள்லாம் ஒவ்வொரு நாள் அதிகாலையில 6 மணில இருந்து 10 மணி வரையும் பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்த அந்த 2 சார்களுக்கும் நாங்க மனமார்ந்த நன்றி சொல்றோம். ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரேயர் இல்லைன்னா கத்தரை நம்பி படிச்சா கத்தர் யாரையுமே கைவிட மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், கண்டிப்பா ஒரு நல்ல கத்தர் சக்சஸ் கொடுத்தே தீருவாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் கொடுத்தாங்க. அதுவும் வெறும் 6 monthsல ஹார்ட் ஒர்க்கும் போட்டு கத்தரையும் தேடுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெறும் லெகுவா ஈஸியா கண்டிப்பா ஒரு 6 monthsலயே அடிக்கிறதுக்கு கண்டிப்பா அடிக்க முடியும்னு சொல்றதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ இடைவிடாம படிங்க, கன்சிஸ்டன்டா படிங்க. இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகாம இருந்தாலே போதும். நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போனா மட்டும்தான் ஃபெயிலியர் ஒழிய இங்க இருந்தாலே போதும். அதுவும் ஒரு நல்ல இன்ஸ்டியூட், சுரேஷ் மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல நீங்க வந்து ஒரு நல்ல கோச்சிங் எடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது. நீங்க 6 monthsலயே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.